வணக்கம். நான் இப்போ மன்னார் யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் இருந்து கொண்டிருக்கேன். அதாவது இலங்கையில் சீரற்ற வானிலை காரணமாக பல இடங்களில் பலத்த மழைகள் பெஞ்சு வருது. அதனால் நிறைய இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தண்ணி மல்வத்து ஓயா ஊடாக கட்டுக்கரை ஊடாக நீர் அதிகரித்து வான்பாஞ்சி அப்படியே இந்த தண்ணி அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கடலுக்கு சென்றடையுது. இந்த பக்கத்தில் கடல் இருக்குது. தண்ணி இதால் போய்க்கலாமல் தண்ணி மேலே பாஞ்சு கொண்டிருக்கு. அதை நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் அங்கால யாழ்ப்பாணத்துக்கு நோக்கி செல்ல தண்ணி அதிகமாக மேலால் பாயுதுன்னு சொல்கிறாங்க. அதையும் நேராக போய் பார்ப்போம். மறக்காமல் உறவுகள் இப்போ மழை இன்னும் கொஞ்சம் குறைவடைஞ்சிட்டு இருந்தாலும் எப்போ மழை வரும்னு சொல்ல இயலாது. மிகவும் கவனமாக இருங்க. நிறைய இறப்புகள் நடந்திருக்கு. அதை நியூஸ்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மறக்காமல் மிகவும் கவனமாக இருங்க. உங்களுக்கு ஆனால் இடர்பாடுகள் ஏதாவது அவசர உதவி தேவைப்பட்டு அரசாங்கத்தால் தொலைபேசி இலக்கங்கள் தந்திருக்காங்க. அதுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்க. யாழ்ப்பாணம் மன்னார் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்காமல் ஒரு சில போக்குவரத்து மட்டும்தான் பாதிச்சிருக்கு. பஸ்கள் நோமலாக போய் வருது. பெரிய வாகனங்கள் போய் வருது. சின்ன வாகனங்கள் போகலாது. ஏன்னா அந்தளவுக்கு தண்ணி, அதாவது பாம்பு வழியாட்டி அந்தோனிய கோயில், நாயாத்து வழி, அப்படியான இடங்கள் இழுப்ப கடவுளெல்லாம் சரியான தண்ணி போய் கொண்டிருக்கு. அதைத்தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வாங்க தொடர்ந்து நாம் இப்போ யாழ்ப்பாணத்தை நோக்கி பயணிப்போம். இடையில் எது மட்டும் போயிலுமோ அது மட்டும் உங்களுக்கு அந்த காணொலி தரேன், வாங்க பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தண்ணி கட்டுக்கரையிலேருந்து நிரம்பி அப்படியே வருது. இதில் பாருங்கள், ஃபுல்லாக கட்டுக்கரை தண்ணியும் மற்ற மழை தண்ணியும் கட்டுக்கரைக்கு நாச்சியாதீவு ஊடாக கட்டுக்கரைக்கு தண்ணி அப்படியே நேராக வான்பாஞ்சி அப்படியே இதால் வருது. இதில் அவ்வளோ தண்ணியும் இதால் போயிடாது. அதெல்லாம் மேலாலை தண்ணி போய்கொண்டிருக்குது. அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ந்து எப்படி யாழ்ப்பாணத்தை நோக்கி இந்த ரோட்டில் அப்படி தொடர்ந்து பயணிப்போம். எந்த அளவுக்கு போயிலுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு வீடியோவை வழங்கி கொண்டிருப்பேன். ஆனால் பஸ்கள் மற்ற பெரிய பெரிய வாகனங்கள் போய் வருது. சின்ன வாகனங்கள் போய் ஏழாமல் இருக்குது. ஏன்னா வாகனம் சைட்டுக்கு இழுக்குதுன்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து போவோம். அதுக்கு தான் குறிப்பாக சைடில் இந்த அடையாளத்துக்கு இதை கட்டியிருக்கிறாங்க. ஏன்னா தண்ணி கூடினாலும் அங்கால பக்கம் வாகனங்கள் அங்கால போயிடக்கூடாதுக்காக கட்டியிருக்கிறாங்க. வாங்க தொடர்ந்து போவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மாடுகள், கால்நடைகள் ஒவ்வொரு இடங்களில் நிற்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே மேய்ச்சல் தரவைகள். அதால் கால்நடைகள் மிகவும் பாவம். ஏன்னு சொன்னால் இங்கே தான் கொண்டு வர்றது. மழை குறைவடைஞ்சிருக்கு. என்னன்னு சொல்ல தெரியலை. ஏன்னா மழை வருது, மழை விடுது, என்ன மாதிரின்னு தெரியலை. பாவம். வாங்க தொடர்ந்து போப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விடத்தத்தீவுக்கு போகிற பாதையில் விடத்தத்தீவுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் தண்ணி எப்படி போய்க்கொண்டுருக்குன்னு சொல்லி. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய மடுக்கு போகிற பாதை பாருங்கள். வாகனங்கள் போய் வருது. இருந்தாலும் பெரிய பெரிய வாகனங்கள் தான் போய் வருது. சின்ன வாகனங்கள் போகல. அதுக்கு யாழ்ப்பாணத்தை நோக்கி மக்கள் இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா நான் நிற்கிறது இப்போ எழுப்பக்கடவைக்கு பக்கத்தில் நிற்கிறேன். மன்னார் யாழ்ப்பாணம் பிரதான வீதி இதில் பஸ் ஓடுது இல்லையா. நான் அங்கே அதில் நிற்கும்போது பார்த்தேன்னா பஸ் போய் அப்போ நான் ஓடுதாக்க முடியாது. பஸ் போக்குவரத்து இல்லையாம். மன்னார் யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் போக்குவரத்து தடைப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக போய்கொண்டிருக்கிறனால நிறைய பேர் இதில் நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் சகலத்தையும் ஒரு மிஷினில் ஒரு தட்டில் பைக்குகள் மற்ற ஆக்களை இந்த மிஷினில் தான் ஏற்றிட்டு போகிறாங்க. அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தண்ணி நேற்றைய விட இன்றைய தண்ணி கூடிக்கொண்டிருக்குன்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த தண்ணி அப்படியே ரோட்டை அரைச்சி பாஞ்சு கொண்டே இருக்குது. மழை இன்றைக்கு வெறிச்சிருக்கு. தண்ணி இன்னும் குறைவடையும் தான் சொல்கிறாங்க மக்கள். மற்றது இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துல பெரிய பெரிய வாகனங்கள்லாம் வருது. ஆனால் யாழ்ப்பாணத்துக்கான போக்குவரத்து சரியான அளவில் குறைஞ்சி கொண்டு போகுது. ஏன்னு சொல்லிச்சுன்னா தண்ணி அதிகமாக பாயிறதால இந்த பாருங்கள் மழையும் பெய்து கொண்டிருக்கு. இந்த நிலவரம் வடக்கு கிழக்கு அதிகமாக பாதிச்சிருக்கு இந்த தண்ணி. அப்படி தான் சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய பேர் மக்களோட இயல்பு வாழ்க்கை பாதிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கால்நடைகள் நிறைய கால்நடைகள் பாதிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விவசாய நிலங்கள் நிறைய பேர் விவசாய நிலங்கள் பாதிச்சிருக்கு. அதான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ யாழ்ப்பாணம் மன்னார் பிரதான வீதியில் மக்களோட போக்குவரத்து மிஷினில் தான் எல்லாமே ஏற்றிட்டு போகிறாங்க. அது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது.
இந்த பாருங்க. நல்ல சோ மன்னார்ல பிரபல யூடியூபர் தான் வரும். வெள்ளத்தில் ஒரு பயணம் கொண்டு போறாங்க, சுற்றி கொண்டு போறாங்க எல்லாரும். இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மழை வந்துட்டு இல்லை பாருங்கள், சும்மா வெள்ளை காடு மாதிரி தான் இருக்குது. அப்படி ஒட்டு எதுவுமே தெரியலை. அங்கே பக்கம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோக்கு தெரியல தெரியல. எல்லாமே சும்மா புகை மாதிரி தான் இருக்குது. மழை தூரிக்கொண்டு இருக்குது. இன்னுமே மழை இப்படி தூரமாக இருந்தால் இப்படி தொடர்ந்து பேஞ்சு கொண்டு இருந்தால் நீர் அதிகரிக்கிறதுக்கான சரியான வாய்ப்புகள் இருக்குது, அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் வீட்டை வெளிக்க போகிறேன். ஏன்னு சொல்லி சொன்னால், நான் இடையில் விடத்தீவை தாண்டி போகும்போது விடத்தீவை தாண்டி போய்கிட்டு இருந்து இப்போ நான் இழப்ப கடவைக்கிட்ட போகும்போது அங்கே நிறைய போக்குவரத்து அங்கால இல்லையா, அவங்க ஜஃப்னாக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க. அதோடு நான் இப்போ அவசரமாக திரும்ப வேண்டிய நிலை என்ன, இங்கே முன்னுக்கே தண்ணி அதிகமான நான் வீட்டை போக இல்லாமல் நிற்க போகிறேன். அதால் நான் இப்போ வீட்டை வெளிக்கிட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் பாருங்கள் தண்ணி எப்படி பாஞ்சு கொண்டு இருக்குண்டு. என்ன பாருங்க, இப்படி இந்த தண்ணி போய் நேராக அப்படியே கடலுக்கு தான் போகுது. ஆனால் தண்ணியை பார்த்தீங்களா எப்படி கொந்தளிச்சு தண்ணி போகுது, சுழிச்சு கொண்டு போகுது. அவ்வளவு தண்ணி கொண்டு இருக்கு பார்த்தீங்களா. மழையை தூரிக்கொண்டு இருக்கு, மழை பெருசாக கொண்டு இருக்கு. தண்ணி வேற வேகத்தை பாருங்க, இவ்வளவு அரைச்சி பாஞ்சது. இப்போ தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நினைக்கிறேன். இவ்வளவும் யாழ்ப்பாணம் மன்னார் ரோட்டுக்கு பக்கத்தாலேயே அவ்வளோ தண்ணியும் கொண்டு இருக்கு. ஏன்னா அவ்வளோ தண்ணியும் இது பள்ள பகுதி, இதால் தான் எல்லாமே கடலுக்கு போகிறது. இப்படிங்கிற பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லி இவ்வளோ கடல், இங்கே கடலுக்கு போகிற இடத்துக்கு அவ்வளோ தண்ணி சேருது. இன்னும் தொடர்ந்து நாங்கள் காட்டுறோன்னு பாருங்கள் எப்படி தண்ணி கொண்டு. இதில் எல்லாமே வெள்ளம் கொண்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிறைய பேர் விளையாடி கொண்டு இருக்காங்க பாருங்கள். இந்த பாருங்க பார்த்தீங்களா, விடத்தீவுக்கு பக்கத்தில்
கடும் பாய்ச்சல் பாயுது போலக்கண்ணே, கடும் பாய்ச்சல் பாயுது போலக்கு. மீன் வருதோ? சே சே பெரிய மீனா? பெரிய மீனா? என்ன தண்ணி ஊடிக்கொண்டுங்க என்ன மாதிரி இல்லைண்ணே? வான் பாய் தானே, மழை தண்ணி வானும் பாய் தானே. அதான் நேற்று இதே மாதிரியா வந்து விழுந்து, நேற்று தண்ணி இதே மாதிரியா வந்து விழுந்து தெரியாது.